ஹை டீச்சர்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டெட் பேப்பர் ஒன் வந்து நடந்தது. சைக்காலஜியுமே வந்து டைரக்டா நம்ம வந்து போற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து இருந்தது. அதுல நான் சொன்னேன் எரிக்சன், பியாஜே இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்திருக்கு. இதோட ஆன்சர் கீ வந்து பார்ப்போம். எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியில் நுழையும் நிலை வந்து எத்தனாவது நிலை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4வது நிலை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கின்னர், தாண்டேக், பவுலோ, கோலார் இவங்களோட இவங்க என்ன என்ன கற்றல் வந்து கொடுத்தாங்க அதை வந்து ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தாண்டேக் வந்து எது அப்படின்னா பயனுள்ளது மற்றும் இலக்கு நோக்கியது. அது மாதிரி ஸ்கின்னர் அவரோட வந்து பரிசு மற்றும் பாராட்டு. பாவ்லோ அவரோட இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பதில் நடத்தை கற்றல். கோலர் வந்து நடத்தை வலுவூட்டல். இது வந்து ஆப்ஷன் வந்து ஏதான் வந்து கரெக்ட். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. ஹரிச்சந்திர நாடகம் இது நமக்கு எல்லாமே தெரியும். ஹரிச்சந்திரா வந்து காந்தியடிகள் வந்து எந்த நாடகத்தின் மூலம் வந்து உண்மையை பேச கற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்கும்போது டைரக்டா நம்ம வந்து குறிச்சிடலாம். எந்த நாடகம் அப்படின்னா ஹரிச்சந்திர நாடகம். இது கரெக்டான ஆப்ஷன் டி, உண்மை பேசுதல். 4வது கொஸ்டின் பாருங்க. கீழ் கொடுக்கப்பட்டவைகள் நியூரானின் பகுதி அல்லாதது. இது எல்லாமே வந்து டீச்சர் ட்ரைனிங் புக், சைக்காலஜி புக் இருக்கும். கற்றல் கற்பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல இருந்து டைரக்டா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து புக் ப்ரூஃப் வந்து போடுவோம். இதுல வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு நியூரானின் பகுதி அல்லாதது. டென்ட்ரைட், முனைய குழிகள், ஆக்சான் எல்லாமே வந்து நியூரானோட பகுதி. புகுவாய், ரிப்பீட்டர் அப்படிங்கிறது வந்து நியூரானோட பகுதி இல்ல. பள்ளிக்கூடம் என்ற சொல்லை ஒரு கருத்தாக கருதுவது ஏன் ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அறிவை கட்டமைப்பதற்கான ஒரு இடம். இது வந்து ஈஸியா வந்து எல்லாராலையும் வந்து போடக்கூடிய கொஸ்டின். அது மாதிரி வந்து ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஈகோவின் பண்பு அல்லாதது வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா சி, தேவை மற்றும் விருப்பங்களின் நிறைவை மற்றும் கருத்தில் கொண்டது. பின்வருவற்றுள் கற்றல் இலக்காக அமையாதது வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உடல் ரீதியான முதிர்வை பெறுதல், ஆப்ஷன் டி. அடுத்து 8வது கொஸ்டின். ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுப்பது எவ்வகை கற்றல் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடல் இயக்க கற்றல். ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுப்பது அது வந்து உடல் இயக்க கற்றல்ல தான் வந்து வரும். குழந்தை தன் அன்றாட வாழ்வில் சமூக வளர்ச்சி, பண்பாடு வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சியை பெற எவ்வகை கற்றல் உதவுகிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து பின்பற்றி கற்றல். கீழ்காணும் 2 வாக்கியங்களில் ஒன்று கூற்று, இன்னொன்று மற்றொன்று காரணம். இதுல வந்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. மேக்சிமம் வந்து இந்த கூற்று காரணத்துல வந்து 100க்கு 90% வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி விளக்குகிறது அந்த மாதிரி தான் வந்து வரும். 100க்கு ஒரு 10% தான் அந்த காரணம் தவறு அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்த 11th கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரிதான் உடல் கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவது அவசியத்திற்கான காரணம் வந்து கொடுத்திருக்காங்க. அளிக்கப்படுவது அவசியம். நன்றாக ஓடி விளையாடும் மாணவர்கள் சுறுசுறுப்பாகவும் கல்வியில் சிறந்தும் காணப்படுவார். இதுவுமே டைரக்டா கண்டுபிடிச்சலாம். கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து வந்து பாருங்க. அதுக்கடுத்து ஒரு கூற்று காரணம் கொஸ்டின். பச்சிளம் குழந்தைகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை வகைப்படுத்த பரவலாக பயன்படுத்தப்படும் முறை எந்த முறை மேக்ஸ் முறை. பச்சிளம் குழந்தைகளின் முக தசைகளின் இயக்கம் மற்றும் அடிப்படை உணர்வு நிலைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. இது வந்து கூற்று மற்றும் 2 காரணம் சரியானதல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வகையில் அணுகுமுறையில வந்து அந்த அப்ரோச்சை பத்தி வந்துட்டு ஒரு பொறுத்துக கண்டிப்பா கேட்பாங்க. மாதிரி ஸ்கின்னர் ஆக்கிரமித்த கற்றல் சோதனை புறாவுக்கு வலுவூட்டியாக இருப்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தானியத்தை தான் புறாவுக்கு கொடுப்பாங்க. ஈஸியா கண்டுபிடிச்சலாம். புறாவுக்கு வந்து என்ன கொடுப்போம்? தானியம் தானே. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எரிக்சன் உலக சமூக கோட்பாட்டு படிநிலைகளின் அடிப்படையில் பிறப்பு முதல் முதிர்வு வரை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து குதநிலை, 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலுணர்வு நிலை, 3வது வந்து உள்ளுறவு நிலை, 4வது வந்து பார்த்தோம் அப்படின்னா குமர பருவநிலை. நெக்ஸ்ட் அதுக்கடுத்த கொஸ்டினும் வந்து கூற்று காரணம். இது வந்து கூற்று காரணம் இரண்டும் சரியானதான். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்துட்டு பொருத்தமான காரணத்தை வந்து தேர்ந்தெடுக்கும். பின் குழந்தை பருவம் என்பது ஏறக்குறைய மனவளர்ச்சி அமைந்து கொண்ட பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களின் தனி மற்றும் குழு விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றன. பி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். யானை குட்டி பிறந்தவுடன் எழுந்து நடப்பது வந்து எது? யானை கன்று. இயல்பூக்க கற்றல். நமது அவசர காலங்களை சமாளிக்க ஹார்மோன் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா அச்சிடன். இதுவுமே வந்து டீச்சர் ட்ரைனிங் டிடிஎட் சைக்காலஜி புக்ல இருக்குது இந்த லெசன். அப்படியே வந்து ப்ரூஃப் வந்து காமிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து 20வது கொஸ்டின். மக்கள் பச்சை நிற ஒளிவிளக்கு ஒளிர்வதை கண்டவுடன் சாலையை கடப்பதை நிதின் பார்த்து தானும் பின்பற்றுகிறான். இந்நிலையில் நிதின் எந்த நிலை சிந்தனையில் செயல்படுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டைரக்டா வந்து குறியீட்டு கற்றல். ஏன்னா அந்த சிம்பிள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செயல்பாட்டு நிலை தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து வந்து ஆக்க நிலையுறுத்த கற்றலுக்கு பிஜிஎன் பாக்ஸ் புறாப்பட்டி சோதனை கருவியை பயன்படுத்தியவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் ஸ்கின்னர் தான். எல்ஏடி நான் சொன்ன ஒரு அப்ரிவேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்ஏடி அப்படின்னா லாங்குவேஜ் அக்வேஷன் டிவைஸ், அதைத்தான் நம்ம எல்ஏடி அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்துட்டு 23 புதிதாக பிறந்த பறவைகள், நாய்க்குட்டிகள் அவற்றின் முன் செல்லும் பொருட்களை பின்தொடர்ந்து வழிநடத்திற்கு செல்வது வந்து எதுனா உருப்படுத்துதல் அல்லது அடியுற்றல் அப்படிங்காகும். குழந்தைகள் விளையாடும் போது வெற்றி மற்றும் பரிசு பெறுவது எதனோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்க. விளைவு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆப்ஷன் டி விளைவு விதி. அடுத்துமா வந்து ஒரு கூற்று காரணம். அதுக்குமே வந்து கூற்று காரணம் ஏ இரண்டும் சரியானது. அதாவது இந்த மாதிரி வந்து நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன். இந்த மாதிரி கூற்று காரணம் கேட்டாங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதை வந்துட்டு நீங்க டைம் இல்லாத பட்சத்துல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேணா அந்த கூற்று காரணம் ஏ சரியா வந்து போட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து கூற்று காரணம். இதுல வந்து கூற்று காரணம் இது காரணம் வந்து தவறு.
27 உணர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான உறவானது வந்து இருதர திசையானது. நெக்ஸ்ட் 28 ஒரு குழந்தை விளையாடும் பொழுது பொம்மையை தொடுவதை விட அந்த பொம்மையின் சாயலை கண்டு செயல்களை கற்பனை செய்கிறது. இது எந்த பொதுமை கருத்துருக்க படிநிலை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா உருவக நிலை. அடுத்து வந்துட்டு கற்றலை பத்தி கொஞ்சம் பொறுத்துக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்தும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக புலனியக்க நிலை செயல்பாட்டுக்கு முந்தையெல்லாம் நம்ம கொஸ்டின்ல நம்ம டெஸ்ட் வைக்கும்போது இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்கோம். புலனீடான நிலை கருத்தியல் நிலை இதெல்லாம் வந்து எந்த பருவத்துல இருந்து எந்த பருவம் சொல்லிட்டு இது வந்து ஆப்ஷன் டி. அடுத்த வீடியோல வந்து நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சிபிஎஸ் மேக்ஸ் எல்லா கொஸ்டினும் பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.